ஹாய் ஹலோ வணக்கம் கீஷ், வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு நடக்குது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சூப்பர் எயிட்டுக்கான ஒரு சுற்று வந்து நடக்குது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மேட்சாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து இன்றைக்கி 3 மேட்ச்சுமே வந்து பிளாக் பஸ்டர் மேட்ச் தான். அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து சூப்பரான ஒரு மேட்ச்சு. எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல கேம் ஆஃப் கிரிக்கெட் எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில் என்ன ஒரு கிரிக்கெட்டுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா, இந்த மேட்சை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன். பட் என்ன ஹைலைட்ஸில் பார்க்கும் போதே உண்மையிலே வந்து கூஸ் பம்ஸாக இருக்குது. மேட்சை லைவாக பார்க்க மிஸ் பண்ணுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்கூல் காலேஜ் நிறைய இடத்துக்கு ஆஃபீஸ் போயிருந்துருப்பீங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க, எனக்கு புரியுது. பட் என்ன ஒரு மேட்ச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. ஆடும் போதே வந்து 10 ஓவரில் ஏடம் மார்க்ரம் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணலை. பட் ரிட்டையர் ஆன டீகாக்கு அவர் கோச்சு பேசி அவரோட கிளாஸை மட்டும் காட்டுறாரு பாருங்க. குண்டன் டீகாக் நீங்கள் வேற ரேஞ்சு அவர் செட்டப் பண்ணுறாரு பாருங்க. அவரோட கேமை, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இந்த வேர்ல்டு கப்பில் ஃபுல்லாக இறக்கியிருக்காரு. அதுதான் வந்து குண்டன் டீகாக் பயங்கரமாக வந்து ஃபார்மில் இருக்கார். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க, இந்த இந்தியா இந்த சீரீஸ்லேயே வந்து செம்ம அடி அடிச்சிட்டு இருந்தார். ஒரு 100 வேறு அடித்தார். அதுக்கப்புறம் ரிக்கில்டன் செம்மையான ஒரு பிக்கிங். ஏன்னா எனக்கு ரிக்கில்டன் பிளேயிங் லெவலில் ஆடுவாங்களேன்னு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. பட் ரிக்கில்டன், குண்டன் டீகாக் 2 பேருமே ஆடிக்கிறாங்க. அதுக்கு ரிக்கில்டன் 1-1 ஆடிருக்காங்க. செம்ம பொசிஷன். அவருக்கு ஓப்பனிங் 1-1 தான் கொடுக்கணும். சூப்பரான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பட் கடைசியில் சொதப்பிட்டாங்க. இவங்களோட 2 பேர் விக்கெட் போன உடனே வந்து தட்டுத்தடுமாறி 180 ரன். டேவிட் மில்லர், தேங்க்ஸ் டேவிட் மில்லர், அவர் அடித்ததுனால தான் வந்து அந்த 187 ரன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து அங்கே ஆப்கானிஸ்தான் வந்து குருபாஸ் என்னமான ஒரு பேட்டிங் ஆடினார். பவர் பிளேயில் மேட்சை முடிச்சிட்டாருன்னு நினைக்கும் போது 3 விக்கெட் விட்டாருங்க பவர் பிளேயில். அங்கே மேட்சை விட்டாங்க ஆப்கானிஸ்தான். அங்கே 1 விக்கெட் 2 விக்கெட் விட்டுருந்தா கூட அந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்காது. அவ்வளோ விக்கெட் விட்டுருக்க தேவையில்ல, 3 விக்கெட். ஏன்னா வந்து 5வது ஓவர் ஸ்டார்டிங்லலாம் 50 ரன்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான். அந்த நிலைமையில் எதுக்கு வந்து திருப்பி வந்து ஷாட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியல. தேவையில்லாத விக்கெட் லூஸ் பண்ணிட்டு மேட்சையும் வந்து அதுக்கப்புறம் நீ தனியாக நின்று குருபாஸ் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். உண்மையில் ஹைலைட்ஸில் பார்க்குற நம்மளுக்கே வந்து அந்தளவுக்கு ஒரு பேட்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து மேட்சை எப்படியோ பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு ரன் அவுட்டு அதெல்லாம் இங்கே லக்கு இருந்தால் மட்டும்தாங்க லைஃப்பில் எல்லாத்துலேயும் லக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். லக்கு இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கான டேட்டில் நம்ம வந்து தப்பிச்சு போக முடியும். பட் ஆனால் எவ்வளோ திறமை இருந்தாலும் அந்த 1 இன்ச்சை தாண்ட முடியல. கடைசியில் நூர் அகமத் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் நீ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வந்த முதல் பாலே 6, லாஸ்ட் ஓவர் 13 ரன்ஸ் தேவைப்பட்ட நிலைமையில் வந்து ஒரு 6 வேறு அடித்து 3 பாலுக்கு 2 ரன் தேவைங்க. ஒரே விக்கெட் தான் இருந்துச்சு. அதுதான் வந்து அங்கே தான் கொஞ்சம் விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டு ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் வந்து ட்ரபுள் ஆகிட்டாங்க. அந்த நிலைமையில் வந்து ஒரு ரன் அடிச்சுட்டு ஓடிட்டார். அதுக்கப்புறம் 2வது ரன் எடுத்துட்டு தேவை 2 பால் இருந்துருந்துச்சு. பட் 2வது ரன் ஓடினாங்க. கொஞ்சம் டைவ் அடிச்சிருந்துக்கலாம், என்னவா சொல்லலாம். அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு அந்த பேட்டருக்கு தான் தெரியும். பட் எனிவே வந்து செம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். போத் டீம். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங்கில் கலக்கிட்டாங்க. இந்த வாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா வேற மாதிரி தெரியுறாங்க. ஆப்கானிஸ்தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்களோட மேட்சஸ்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு சூப்பர் 8 வர முடியுமா இல்லையான்னு பார்க்கணும். பட் ஆப்கானிஸ்தான் வெல் பிளேடுங்க. குருபாஸ் உங்களுக்கு ஒரு வேற லெவலில் ஆட்ஸ் ஆஃப்ங்க. தனியாக மேட்ச்சு சூப்பர் ஓவர் ஆகிட்டு உங்களுக்கு சூப்பர் ஓவர் நீங்களே பார்த்துருக்கீங்க, அதை பற்றி பேசலை. ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் எப்படியோ அடிச்சிட்டாங்க. 1 பாலுக்கு 7 ரன் தேவைன்ற நிலைமையில் ஸ்டப்ஸு 6 அடிச்சிட்டாருங்க. அதுவும் எல்லாமே வந்து லைனை கிராஸ் மட்டும் தான் பண்ணிச்சு, வெளியெலாம் போய்வில. அதுதாங்க இந்த கேமோட ஒரு பியூட்டியே. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சூப்பர் ஓவர் வந்துச்சா. சூப்பர் ஓவர் டேவிட் மில்லர் வந்து கிழிச்சிட்டாரு. 23 ரன் 24 ரன் தேவைப்பட்டுச்சு ஆப்கானிஸ்தானுக்கு. எதுக்கு நபி வந்து ஸ்ட்ரைட்டாகவே போய் ஆடினாருன்னு தெரியல, ஸ்ட்ரைக் ஆடினான்னு தெரியல. குருபாஸ் இருக்காருங்க, எதுக்குங்க நீங்கள் போய் ஆடுறீங்கன்னு தெரியல. பட் டீவோட முடிவா இல்லை இவரே வந்து ஸ்டார்டராக வந்தாரான்னு தெரியல. பட் குருபாஸ் ஆடி இருந்திருக்கணும். ஆடி இருந்தால் மேட்ச் என்ன வேணால் ஆயிருக்கலாம். அவருக்கு 2 பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. 4 பால் 4 6 அடித்தா மட்டும்தான் வின்னு. அதில் 3 பால் 3 6 அடிச்சாருங்க. ஒரு 4 அடித்தா டை. திருப்பியும் சூப்பர் ஓவர். அந்த இடத்துல வந்து லாஸ்ட் பால் கேட்ச் போயிடுச்சு. கொஞ்சம் லெஃப்ட் ரைட்னா அது ஒரு 4 ஆயிருந்தோம். திருப்பி ஒரு சூப்பர் ஓவர் பார்த்துருங்க நிலைமையில் வந்திருப்போம். பட் ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா போத் டீம் வெல் டன் அண்ட் ஹார்ட் லக் டு Afghanistan.
ஓய் மேட்ச் யாரும் பார்த்தாலும் வந்து பிளாங்காக வந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஹைலைட்ஸ் பார்க்கணும் போய் பாருங்கள், அதை செஞ்சு போய் பாருங்கள். செம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். இப்போ தான் வந்து பிகினிங், இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அதுக்குள்ளேயே பட்டாசு தீப்பொறியெல்லாம் கிளம்புது. இதுக்கப்புறம் என்னென்ன வரப்போகுது, ரெகுலர் கண்டென்ட், வேர்ல்டு கப், ஐபிஎல் எல்லா கண்டென்ட்டும் நம்ம சேனலில் கிரிக்கெட்டை பற்றி எல்லாமே இருக்க போகுது. ஓகே, அடுத்த ஒரு ஆசமான வீடியோ சந்திப்போம். ஓகே, பகீஸ்.